அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடம் மழை தொழுகை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வறட்சியான காலகட்டங்களில் பஞ்சம் தலைவிரித்து ஆடும் பொழுது, தண்ணீர் பற்றாக்குறை, விளைச்சலில் பற்றாக்குறை, உரிய காலகட்டத்தில் பருவமழை பெய்யாமல் போவது, இன்ன பிற காரணங்களால் தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்து ஆடுகின்ற காலகட்டத்தில் மழைக்காக இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வது நபிகள் நாயகம் உடைய வழிகாட்டுதல்களில் ஒரு வழிகாட்டுதல் முறையாக இருக்கிறது. அதற்கு அரபியில் சலாத்துல் இஸ்திஸ்கா, மழை வேண்டி தொழுகின்ற தொழுகை என்று சொல்லுவாங்க. இந்த தொழுகை ரசூலுல்லாஹ் எப்படி தொழுவாங்க அப்படின்னு சொன்னால், பூமி வறண்டு போய் நீண்ட காலத்துக்கு மழை தண்ணி இல்லாத பொழுது, பூமி வறண்டு பயிர் பச்சைகள்லாம் அழிந்து கால்நடைகள்லாம் இறக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு வரும் பொழுது, அந்த நேரத்தில் இறைவன்கிட்ட மக்கள் தங்களுடைய தவறுகளை உணர்ந்து இறைவனுடைய அருளை வேண்டி, மழையை வேண்டி பிரார்த்தனை செய்வது தான் இந்த தொழுகையினுடைய நோக்கம். இந்த தொழுகைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரியன் உதயமானதற்கு பிறகு, நன்கு உதயமானதற்கு பிறகு மக்கள் எல்லோரையும் பெருநாள் தொழுகின்ற தொழும் இடத்துக்கு அழைத்து செல்வார்கள். அங்கே சென்று மக்கள் எல்லாம் ஓரிடத்தில் ஒன்று கூடி இறைவனிடத்தில் தங்களுடைய தவறுகளுக்காக பிராயச்சித்தம் தேடுவதோடு, மழையை அல்லாஹுவை தவிர எங்கு எவ்வளவு இறக்கப்பட வேண்டும் என்ற ஞானம் அல்லாஹை தவிர வேறு யாராலும் அதை இறக்கிவிட முடியாது. ஆகையினால் மழை அல்லாஹுடைய அறிவுக்கு உட்பட்ட விஷயமாக இருக்கிற காரணத்தினால் நாம் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் மழையை வேண்டி பிரார்த்தனை செய்யணும். அதன் பிறகு 2 ரக்காத்துகளை தொழுவிப்பார். தொழுகை முடிஞ்சதுக்கு பிறகும் இறைவனிடத்தில் வழமைக்கு மாற்றமாக பிறங்கையை வானை நோக்கி இருக்கும்படியாக 2 கைகளுடைய உள்ளங்கைகள் தரையை நோக்கி இருக்கும் வகையில் கைகளை வைத்து பிரார்த்தனை செய்வார்கள். அப்படி பிரார்த்தனை செய்யக்கூடிய நேரத்தில் தங்களுடைய மேலாடைய தலைப்புகளை மாற்றி போட்டு என்ன செய்வாங்கன்னா, இறைவனிடத்தில் உதவியை நாடுவார்கள். இந்த தொழுகை முறை ஆணும் பெண்ணும் பொது வெளியில் இந்த தொழுகையை நிறைவேற்றுவாங்க. இது மழை தொழுகையை பற்றிய ஒரு சிறிய குறிப்பு. அதில் என்னென்ன ஓதணும் அதெல்லாம் தனியாக நம்ம விரிவாக படித்து கொள்ளலாம். அடுத்து கிரகண தொழுகை. சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், இந்த 2 தொழுகையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். இது கிரகணங்கள் ஏற்படும் பொழுது அஸ்ஸலாத்துல் ஜாமிய, கூட்டாக தொழுகைக்காக அழைப்பு விடுக்கப்படும். அஸ்ஸலாத்துல் ஜாமிய கிரகண தொழுகையை நிறைவேற்ற வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கப்படும். இதுக்குன்னு பிரத்யேகமாக பாங்கு இக்காமத்து இதெல்லாம் கிடையாது. 2 ரக்காத்துகள் தொழுவாங்க. இதில் கூடுதலான விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னால், 2 ரக்காத்துகளும் 4 ருக்குகள் இருக்கும். 2 ரக்காத்தில் 4 சுஜூது இருக்கும் இல்லையா? ஒரு ரக்காத்தில் 2 சுஜூது, 2வது ரக்காத்தில் 2 சுஜூது, ஆக மொத்தம் 4. இதே மாதிரி முதல் ரக்காத்திலேயே 2 ருக்குவும், 2வது ரக்காத்தில் 2 ருக்குவும் செய்வார்கள். ஆக மொத்தம் 2 ரக்காத்து, 4 ருக்கு, 4 சுஜூதுகளை கொண்ட ஒரு தொழுகை தான். சூரியன் கிரகணம் ஏற்பட்டாலும் சரி, சந்திர கிரகணம் ஏற்பட்டாலும் சரி, அந்த 2 நேரங்கள்லையும் அது நீங்குகின்ற வரைக்கும் எல்லோரும் என்ன செய்வார்கள், பள்ளியில் ஒன்று கூடி இறைவனை தொழுவாங்க. நீண்ட நேரம் தொழுவாங்க. ருக்கு ரொம்ப நேரம் செய்வாங்க, சுஜூது ரொம்ப நேரம் செய்வாங்க. அந்த கிரகணம் விலகிற வரைக்கும் அங்கேயே அமர்ந்திருந்து என்ன செய்வாங்கன்னா தொழுகையை நிறைவேற்றுவாங்க. பிறகு மக்களுக்கு அந்த சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் யாருடைய பிறப்புக்காகவோ மரணத்திற்காகவும் ஏற்படுவதில்லை. இது 2மே அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளது. அந்த நேரத்தில் இறைவனுடைய கோபப்பார்வை நம் மீது ஏற்பட்டு அழிவு நாசம் எதுவும் ஏற்படாமல் இருப்பதற்காகவும் அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அதுக்கு பிறகு மக்களுக்கு சதக்கா செய்யும்படி ஆர்வம் ஊட்டுவாங்க.
பாவம் மன்னிப்பு கேட்பாங்க, திக்ருகள் செய்வாங்க. ஆக மொத்தத்தில் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்படும் பொழுது பள்ளியாசலை பூட்டிட்டு போகிறதில்ல, பள்ளியாசலை திறந்து அந்த நேரத்தில் என்ன செய்யணும், அது எந்த நேரமாக இருந்தாலும் அது விலகிற வரைக்கும் தொழுகை என திக்ர், குரான் ஓதுறது, மக்களுக்கு உபதேசிப்பது, பாவ மன்னிப்பு கேட்கறது, தொழுகைகளில் ஈடுபடுது. இது போன்ற காரியங்களில் அந்த கிரகணம் விலகிற வரைக்கும் தொழுகையில் ஆகியிருக்க வேண்டும் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த தொழுகை முறையாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இது ஒரு விஷயம். அடுத்து ஒரு தொழுகை இருக்குது அப்படியே. அது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தவன் நிச்சயமாக ஒரு நாள் இறக்கக்கூடியவனாக இருக்கிறான். யாருக்கு எப்போ எந்த ரூபத்தில் எந்த வயசில் மரணம் வரும் என்பதை அல்லாஹ் தவிர வேறு யாரும் அறிய முடியாது. அதனால தான் அதெல்லாம் ஏன் அல்லாஹ் மறைச்சி வச்சுருக்கான்னா, அப்போ தான் மனிதன் தன்னை சீர்படுத்தி கொண்டு வாழ்வதற்கு வழிவகையாக அது இருக்கும். தனக்கு மரணம் எப்போ வரும்னு தெரிஞ்சு போச்சுன்னா அழிச்சாட்டியங்கள் பெருகும், குழப்பங்கள் பெருகும். இதெல்லாம் கொஞ்சம் நடுநிலையாக சிந்திச்சோம்னா, ஆரம்பரை யோசித்தோம்னா பல விஷயங்கள் நமக்கு புலப்படும். அப்போ இந்த மரணம் ஏற்பட்டதற்கு பிறகு அந்த இறந்து விட்ட அந்த முஸ்லீமான மனிதருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளில், உயிரோடு இருக்கக்கூடிய மக்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை என்னென்னா, இறந்த மனிதரை அழகிய முறையில் நாம் குளிப்பாட்டி அவருக்கு கஃபன் என்கிற, அவரை முழுவதுமாக உடலை சுற்றி துணியால் சுற்றி மறைத்து அவரை அழகிய முறையில் குழியில் வைத்து அவர் மேலே மண் படாத வகையில் அதுக்கான பாதுகாப்பு அரண்களை வைத்து, பாதுகாப்பு மரக்கட்டைகளை வச்சு அவர் மேலே நேரடியாக மண் குமிஞ்சு விழாமல் ஒரு சருகலான ஒரு விறகு கட்டைகளையோ சீக்கிரமாக உளுத்து போகக்கூடிய மரப்பலகைகளை வச்சோ என்ன செய்வாங்கன்னா அவரை அடக்கிட்டு வருவாங்க, புதைச்சிட்டு வருவாங்க. இது ஒரு முறை. ஏன்னா முகமது நபி சொன்னார், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமிற்கு செய்ய வேண்டிய 5 கடமைகள் இருக்குது. ஒரு கடமை என்ன அப்படின்னா, ஒரு முஸ்லீமான மனிதர் இன்னொரு முஸ்லீமான மனிதரை பார்க்கும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னார் என்று சொன்னால் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். வலைக்கும் சலாம் என்று பதில் சொல்ல வேண்டும். இது கடமை. இன்னொன்று, ஒரு முஸ்லீம் தும்மல் ஏற்பட்டு விடுகிறது. அவர் தும்மும் பொழுது அதுக்கு ஒரு ஒழுக்கத்தை முகமது நபி சொன்னார். கைகளை கொண்டோ அல்லது துணிகளை கொண்டோ அல்லது அடுத்தவருக்கு இடையூறு இல்லாத வகையில் அதை நாம் மறைத்து கொண்டு, கை துணிகளால் மறைத்து கொண்டு நாம் தும்ம வேண்டும். தும்மியதற்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். அதை அவர் தும்முனவர் தும்மி முடித்த உடனே அல்ஹம்துலில்லாஹ்னு சத்தமாக சொன்னார்னா, பக்கத்துலேருந்து கேட்கக்கூடியவர் எர்ஹமுக்கல்லா அப்படின்னு பதில் சொல்லணும். எர்ஹமுக்கல்லா என்று பதில் சொல்லணும். அப்போ பக்கத்தில் உள்ளவர் தும்முன மனிதருக்காக இறைவன்கிட்ட அருளை வேண்டி எர்ஹமுக்கல்லா, அல்லாஹ் உங்கள் மீது கருணை காட்டுவானா என்று சொன்னார் என்று சொன்னால், மீண்டும் தும்மியவர் யஹ்தீக்கு முல்லாஹு யஹ்தீக்கு முல்லாஹு வயுசுலிஹு பாலக்கும் என்று சொல்லணும். அல்லாஹ் உங்களுக்கும் என நேர்வழியை காட்டுவானா, உங்களுடைய சிரமங்களை அல்லாஹ் போக்குவானாக என்று அவருக்கு மறுமொழி பிரார்த்தனை செய்வது கட்டாயமான ஒன்று. அப்போ தும்முனவர் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னார்னா அவருக்கு பதில் சொல்வது அருகில் உள்ள அந்த ஒரு தும்முனவர் சொன்ன அல்ஹம்துலில்லாஹ் கேட்டவர் கட்டாயம் பதில் சொல்லி ஆகணும். இது 2வது கடமை. 3வது கடமை என்னென்னா, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் நோய்வாய்ப்பட்டிருக்கார் அப்படின்னு தெரிந்தால் அவரை நலம் விசாரிக்க செல்வது. அவர் நமக்கு தெரிந்தவராக இருந்தாலும் தெரியாதவராக இருந்தாலும் நோயாளி என்று தெரியும் பொழுது, கேட்கும் பொழுது நலம் விசாரிக்கிறது, சந்திக்க போகிறது, அது ஒரு ஒரு கடமையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. 4வது விஷயம் என்னென்னா, ஒரு முஸ்லீமான மனிதர் இன்னொரு மனிதரை விருந்துக்கு அழைக்கிறார். அந்த விருந்து மார்க்கத்தில் உட்பட்ட விஷயமாக விருந்தாக இருக்குமேயானால் அவசியம் கலந்து கொள்ளணும். அப்போ விருந்துக்கு அழைக்கப்பட்டால் அந்த விருந்தழைப்பை அவர் ஏற்றுக்கொள்ளட்டுமாக என்று முகமது நபி சொன்னார். 4வது விஷயம். 5வது விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு முஸ்லீம் இறந்துட்டார்னு சொன்னால், இறந்த பிறகு அந்த மனிதரை குளிப்பாட்டி அவருக்காக தொழுகை நடத்தி அவரை அழகிய முறையில் புதைகுழியில் வைத்து புதைக்க வேண்டும். இது 5 கடமை.
இது அல்லாமல் இன்னொரு கடமையை வேறொரு நபி மொழியில் முகமது நபி சொன்னார், ஒரு மனிதர் உங்களிடத்தில் நல் உபதேசம் நல் வழிகாட்டுதல் கேட்டு வர்றார், ஆலோசனை கேட்டு வர்றார். நீங்கள் ஒரு நல்ல ஒரு உபதேசம் சொல்லுங்கள், நல்ல ஒரு வழிகாட்டுங்க, ஒரு சரியான ஐடியா தாங்களேன் அப்படின்னு நம்மள்கிட்ட வந்து நலவை நாடி ஒரு மனிதர் உபதேச அறிவுரை கேட்டு வந்தார் என்று சொன்னால், அவருக்கு நாம் சுயநலமாக இல்லாமல் நமக்கு நாம் அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நம்மள்கிட்ட உபதேசம் கேட்டு வந்து ஒரு மாதிரியான ஒரு நிலையை நாம் அடைந்தால், நாம் என்ன முடிவை எடுப்போமோ, எது சரி என்று நாம் கருதுவோமோ அதை அவருக்கு சாதகவாதங்களை சொல்லி இதை விட இது சிறந்ததுன்னு சொல்லி நாம் அவருக்கு அழகிய வழிகாட்டுதலை உபதேசத்தை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கார். ஆலோசனை கேட்டு வரவருக்கு அழகிய ஆலோசனையை நாம் கொடுக்கணும் என்பதும் முகமது நபி நமக்கு சொன்ன விஷயம். சரி, இப்போ விஷயத்துக்கு வாங்க. ஒரு முஸ்லீம் என இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று தான் அவர் இறந்ததற்கு பிறகு அவருக்காக தொழுவது, அவரை அழகிய முறையில் கஃனிட்டு அடக்கம் செய்வது. இதை எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னால், இந்த தொழுகையை தொழுகிற முறை எப்படின்னு சொன்னால், நாம் தொழுகின்ற கிபிலா திசைக்கு முன்னோக்குகின்ற திசைக்கும் என இமாமிற்கும் நடுவால் தொழ வைக்கிறவர் யாரோ, இது கூட்டாக தானே தொழணும். அப்போ கூட்டாக தொழ வைக்கும்பொழுது ஒருவர் இமாமாக நின்று தொழ வைப்பார். அப்போ அவர் என்ன செய்யணும், தனக்கும் இமாமாக நிற்கக்கூடிய அவர் தனக்கும் அவர் முன்னோக்கி நிற்கக்கூடிய அந்த கிபிலா காபா திசைக்கும் நடுவால் அந்த ஜனாசாவை, அந்த பிரேதத்தை என்ன செய்யணும், குறுக்கால வைக்கணும். அப்போ ஆண் மையத்தாக இருந்தால், இறந்தவர் ஆண் மையத்தாக இருந்தால், மையத்துனா இறந்த உடல் என அல்லது ஜனாசா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இறந்தவர்களுடைய உடல் ஆணாக இருக்குமே ஆனால், தொழுகை நடத்துகின்றவர் மக்களுக்கு தொழுகை நடத்துகின்றவர் என்ன செய்யணும், அந்த ஆண் பிரேதத்தினுடைய நெஞ்சின் பகுதியை, நெஞ்சு பக்கம் தலைமாட்டு பக்கம் என்ன செய்யணும் என இமாமானவர் நிற்கணும். பெண் ஜனாசாவாக இறந்தது பெண்ணாக இருந்தால் அந்த பிரேதத்தினுடைய நடுப்பகுதியில் நிற்க வேண்டும் என்று முகமது நபி நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்போ ஜனாசா வந்து முன்னால் வைக்கும்பொழுது நல்லா பேக்கிங் பண்ணி எதுவுமே தெரியாத வகையில் என்ன செய்வாங்க, வெள்ளை துணியோ அல்லது வந்து ஏனைய கலர் ஆடையை கொண்டோ கதர் ஆடையை கொண்டோ என்ன செய்யணும், நல்ல முறையில் சுற்றி முன்னால் வச்சிடணும். சரிங்களா? இப்போ இமாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஆரம்பமாக ஒரு தக்பீர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி ஏனைய தொழுகைக்கு கட்டுற மாதிரி தக்பீர் கட்டிக்கிடணும். அல்லாஹ் அக்பர் சொல்லி நெஞ்சில் கையை கட்டிக்கிடணும். இடது கையை மீது வலது கையை வைத்து நெஞ்சின் மீது வைத்து நெஞ்சுக்குழியில் வைத்து கட்டிக்கொள்ளணும். பிறகு மனதிற்குள்ளார ஒவ்வொருவரும், இமாமும் சரி இமாமுக்கு பின்னால் நின்று தொழக்கூடியவரும் மனதிற்குள்ளார அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி சூரத்துல் ஃபாத்தியாவை டைரெக்டாக ஓதணும். இதுக்கு தொழுகையினுடைய ஆரம்ப துவா ஓதணுங்கிற அவசியம் இல்லை. பிறகு இது ஓதி முடித்தது பிறகு துணை சூறாவாக ஏதாவது குரான்லேருந்து மனப்பாடம் தெரிஞ்சதை ஓதிக்கிடலாம், ஓதாமலும் விட்டு விடலாம், குற்றம் இல்லை. பிறகு இரண்டாவது ஒரு தக்பீரை சொல்வார், அல்லாஹ் அக்பர் என்ன சொல்வார். சொல்லும் பொழுது கையை அவிழ்த்து திரும்ப அது மாதிரி கட்டணுமானா கட்ட வேண்டியதில்லை. நாம் தக்பீர் முதல் முறையில் சொல்லி கட்டினதோட கையை வைத்து கொண்டு மீண்டும் ஒரு முறை அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி பிறகு நாம் முகமது நபி மீது சலவாத்து சொல்லணும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லா, அந்த சலவாத்தை நாம் முழுவதுமாக ஓதிக்கொள்ளணும். அது ஓதி முடித்ததுக்கு பிறகு இமாமானவர் என்ன செய்யணும், மூணாவது ஒரு தக்பீரை சொல்லுவார். அப்போ என்ன செய்யணும் சொன்னால், இமாம் மனதுக்குள்ளாலையும் பின்னால் நிற்கக்கூடியவும் மனதுக்குள்ளால் என்ன செய்ய, இறந்த மையத்தாளிக்காக பிரார்த்தனை செய்யணும். அந்த பிரார்த்தனை ரகசியமாக இருக்கணும். பிறகு நாலாவது ஒரு தக்பீர் அல்லாஹ் அக்பர்னு சொல்லுவார். இமாமு சொன்னதுக்கு பிறகு மீண்டும் அந்த ஜனாசாவிற்காக பிரார்த்தனை கேட்கலாம், அல்லது கேட்காமல நாலாவது தக்பீர் சொன்னதுக்கு பிறகு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி என்று வலதுபுறமும், பிறகு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹின்னு சொல்லி இடதுபுறமாகவும் சலாம் கொள்ளி திரும்பி விட வேண்டும். இவ்வாறு தொழுகை முடிச்சுக்க வேண்டியதான். இந்த ஜனாசா தொழுகையை பொறுத்த வரைக்கும் வரிசையில் நிற்கும் பொழுது ஒரு ஆளுக்கு இன்னொரு ஆளுக்கு இடையில ரொம்ப டிஸ்டன்ஸு தேவையில்லை, இடைவெளி தேவையில்லை. ஒருவருக்கும் இன்னொருவருக்கும் இடையில கையை அந்த நம்ம முட்டுக்கையை நீட்டினோம்னா
எவ்வளோ இடம் வரும், ஒரு அடி 1.5 அடி வருமா, ஏன்னா ஒரு அடி இந்த கேப்பில் நெருக்கமாக நின்றுக்கிடணும் ஜனாசா தொழுகையில். ஏன்னா இந்த தொழுகையில் ருக்குவும் கிடையாது, சுஜூதும் கிடையாதுங்கிறதுனால இந்த நின்றுக்கிட்டே இந்த தொழுகையை முடிச்சிடுவாங்க. அதனால் இந்த அடிப்படையை நம்ம பேணிக்கொண்டு என்ன சொன்னால் அஸ்ஸலாமு அலைக்கும் தொழுகையை நம்ம முடிச்சுக்கிடணும். அப்போ இதில் ஜனாசாவுக்காக நம்ம ஓத வேண்டிய சில திக்ருகள் இருக்குது, துவா இருக்குது. அதை நான் இன்ஷா அல்லாஹ் இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு விரிவாக சொல்லித்தர்றேன். அப்போ நாம் இன்றைக்கி படித்த பாடம் ஜனாசா தொழுகையை பற்றி, அது மாதிரி கிரகண தொழுகையை பற்றி, அது மாதிரி மலை தொழுகையை பற்றி நம்ம தெரிந்து கொண்ட சுருக்கமாக. என இதில் என்னென்ன ஓதணும் அப்படிங்கிறதெல்லாம் இன்னொரு சந்தர்ப்பங்களில் நாம் விரிவாக பார்த்துக்கொள்ளலாம். அப்போ இதெல்லாம் ஒரு தொழுகை முறை இருக்குது அப்படிங்கிறத நாம் விளங்கி கொள்ள வேண்டும். வல்லரமா நாம் பேசுகிற விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக.